ஹாய் கைஸ், ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் T20 சீரிஸோட கடைசி மேட்ச். முதல் 2 மேட்ச். முதல் மேட்ச் ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் மேட்ச் வந்து ஒரு ஒன் சைடட் கேம் பங்களாதேஷ் வின் பண்ணியிருந்தாங்க. ஈஸியான வின் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ மேட்ச் சீரிஸோட டிசைடர் மேட்ச் இந்த மேட்ச். இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் எடுக்கலாம், பிச் ரிப்போர்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ரெகுலரா பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் நெறைய மேட்ச்சுக்கு போடுறதில்ல, மிஸ் பண்ணிடுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வீடியோ ரெடி பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நம்ம தேடி எடுக்கிறதுக்கு. பிளஸ் வந்து வீடியோ மேக் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது, ஒர்க் பார்த்துட்டு நம்மளால இதையும் மெயின்டெயின் பண்ண முடியல. பட் டீம் வந்து ரெகுலரா குடுத்துட்டு இருக்கோம் சேனல்ல. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமும் எப்பயும் போல குடுத்துருவேன். லிங்க் மூலியமா ஜாயின் பண்ண முடியாதவங்க விகே டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய மேட்சஸ் வந்து வரப்போகுது. குறிப்பா ப்ரோ கபடி லீக் ஆகஸ்ட் 29ஆம் தேதி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது நம்ம முழுக்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸும் கவர் பண்ணிடுவேன், டீமும் கொடுத்துருவேன். அண்ட் இடையில நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் வரும். அண்ட் வேற ஏதாவது லீக் ஏதாவது வந்துச்சுன்னா கூட அதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். டீம் வீடியோ போட முடியலன்னா அப்படின்னா கூட டெலகிராமில் உங்களுக்கு ரெகுலரான அப்டேட் வந்துடும். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க டீம் வேணுங்கிறவங்க. அப்படியே அந்த டீமை போடாமல் 1-2 சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு லாங் கேம் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த கிரவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. குறிப்பாக ஓடி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 50 ஓவர் போட்டதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பட் T20 அப்படின்னு வரும்பொழுது பெரிய லெவலில் பிச்சு ஸ்லோ ஆகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் குறைவு தான். மொத்தமே 40 ஓவர் கேம் தான். ஸோ அதனால் 2 சைடும் ஓரளவுக்கு பேட்டிங்க்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெரிய பவுண்டரிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பால் கொஞ்சம் ஸ்லோவாக நின்று வரும். ஸ்டம்ப் லைனில் போடக்கூடிய பாலுக்கு சிரமப்படுவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு நல்ல கிரிப்பு கிடைக்கும். ஸோ ஓவராலாக 3 சைடுமே டீசெண்டாக ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் ஹை ஸ்கோரிங் 200 அப்படிங்கிற மாதிரி மேட்ச்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 160, 170 அப்படிங்கிறதே போதுமான ஒரு வின்னிங் ஸ்கோராக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலர்ஸை வந்து எடுத்துக்கோங்க. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் நீங்கள் பார்க்கலாம் 21 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமு. சேசிங் டீமை வந்து நிறைய முறை வின் பண்ணியிருக்காங்க. ஓடிஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த கிரவுண்டில் பிரேமதாசா கிரவுண்டில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் சேசிங் அந்தளவுக்கு ஈஸி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் T20 ஃபார்மெட்டில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 150 அப்படிங்கிறதே சில சமயங்களில் வின்னிங் ஸ்கோராக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. 2 டீமோட ப்ராபல் பிளேயிங்கில் ஒன்று பார்த்துடலாம். ஸ்ரீலங்கன் சைட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு சில சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் ஒரு சீரிஸ் டிசைடட் மேட்ச். அவிஸ்கா பெர்னாண்டோலாம் அந்த அளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லாத மாதிரி தான் தெரியுது. கமிண்டோ மெண்டிஸ் மாதிரி பிளேயரை உள்ள கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கமிண்டோ மெண்டிஸ் உள்ள வந்தாலுமே நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிதா ஸ்ரீலங்காவே கடந்த 2 மேட்சாக ஓவர் போடலை. ஸோ கமிண்டோ மெண்டிஸ் வந்தாலும் ஓவர் போடுவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சமிகா கருணாரத்னவே வந்து ஒரு 6th போலிங் ஆப்ஷனாக தான் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக ஓவர் போடுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. பேட்டரா மட்டும் எடுக்கிறேன்னா எடுங்க. டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நிசங்கா ஓடி சீரிஸ் கொஞ்சம் சுமாரான சீரிஸாக இருந்துச்சு. பட் T20ல 2 மேட்ச்லையுமே நல்லா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குசால் மண்டி சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்காரு. ஸோ இந்த 2 பேரையும் மிஸ் பண்ணாமல் உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான் இந்த 3 பேருமே. ஏன்னா சரித ஸ்ரீலங்கா கொஞ்சம் கீழே பேட்டிங் வர்றாரு, ப்ளஸ் ஓவரும் போட மாட்டார் அப்படிங்கிறதுனால வேணும்னா எடுத்துக்கோங்க, ட்ராப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. பட் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ கேம் கொஞ்சம் முன்ன பின்ன போகும், அதாவது ஏர்லியாக விக்கெட் விழுகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டர்னில் நீங்கள் யோசிச்சு டீம் போட்டிங்க அப்படின்னா சரித ஸ்ரீலங்காவை கட்டாயம் ஒரு டீமில் எடுத்துக்கோங்க. குசால் பெரேரா எடுக்கலாம், ட்ராப்பும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். கொஞ்சம் அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். சில மேட்ச்சில் சூப்பராக ஆடுவார், சில மேட்ச்சில் கொஞ்சம் சுமாராக வந்து ஏர்லியாகவே அவுட் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவிஸ்கா பெர்னாண்டோ பெரிய அளவில் ரீசெண்ட் டைமில் ரன்ஸ் ஏதோ அடித்து பார்த்ததில்ல. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம், ஸ்மால் லீக்கில் வேணாம். தசுன் சனகா அவர் கொஞ்சம் நிறைய ஓவர்ஸ் போடுவார். போன மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கினதுனால கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி முதல் மேட்ச்லாம் கொஞ்சம் நிறைய ஓவர்ஸ் ஃபுல் ஓவர் கோட்டாவே போட்டிருந்தாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் மாதிரி தான் இவரும். ஸோ கொஞ்சம் மற்ற எண்டில் கொஞ்சம் டைட்டாக போடும்பொழுது இவர் கொஞ்சம் விக்கெட் கிடைக்கும். நிறைய கேச்சஸ் மூலியமாக விக்கெட் வந்து எடுப்பார். ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்லையும் டீசென்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சமிகா கருணாரத்னெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஜெஃப்ரி வாண்டர்ஸே அண்ட் தீக்ஷனா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிக்காக இருப்பாங்க. வினோரா பெர்னாண்டோ
ஸோ இவர் இந்த டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் விக்கெட் எடுப்பார். நிறைய மோஸ்ட்லி ஸ்லோ ரவுண்ட்ஸ் தான் போடுவார். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பெரிய அளவில் ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்காது. நிறைய ஸ்லோ ரவுண்ட் போட்டு நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். நுவான் துசாரா அவர் ரீசெண்ட் ஃபார்முக்கு ஏற்ற அளவுக்கு பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீரீஸில் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ பெஸ்ட் மேபி இந்த டிசைடர் மேட்ச்சில் வருமா அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் கட்டாயமாக அவங்க டீமில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுலிங் பண்ணாலும் சரி. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருக்குமே ஓடி நல்லா அமைஞ்சிருந்துச்சு. எப்பயுமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த T20 பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமான ஸ்டார்ட் எதுவும் வரல. ஸோ இந்த மேட்ச்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் 50-50 சான்ஸ் தான். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ட்ராப் பண்ணிக்கோங்க. லிட்டன் தாஸ் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் லிட்டன் தாஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போன மேட்ச். ஸோ கேப்டன் பண்றாரு, அதனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாரு. போன மேட்ச் அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. தௌஹித் கிராய் வந்து ஒரு டீசென்ட் பேட்டர். இந்த கிரவுண்ட்ல அவருக்கு நல்ல நம்பர்ஸும் இருக்கு. ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் போன மேட்சும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. மற்றபடி மெஹதி ஹசன் மிராஜ்லாம் டீசென்ட் பிக்கு. ஒரு நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சமீம் ஹுசைன், ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பேட்டிங்லேயும் சரி, பவுலிங் கிடைச்சா ஓவரில் போட்டு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஜகீர் அலி சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்டரு. பட் மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு பேட்டிங் வர்ற பொசிஷன் தான். ரிசாத் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் சாலிடான ஒரு லெக் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் லெக் ஸ்பின்னரு. பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் ரன்ஸும் அடிச்சு கொடுக்க முடியும். சைஃபுத்தீனெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் அப்படின்னு சொல்லலாம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நிறைய முறை வந்து விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு. ரொம்ப காலமாக இந்த யூனிட்ல இருக்காரு. அதனால அவருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரியும். பேட்டிங்கும் அவருக்கு பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதுலேயும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார். முஸ்தபிசுர் ரஹ்மானோட ஃபார்ம் கொஞ்சம் பெரிய கன்சர்ன் ஆயிருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் விக்கெட் வந்து எடுக்கிறது இல்லை. சோரிஃபுல் இஸ்லாம் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர். அந்த விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த நேக்கருக்கு எப்பயுமே வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவாரு. மோஸ்ட்லி மேட்சஸ்ல விக்கெட்லெஸ்ஸாக போக மாட்டாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிங்கன்னா தாராளமாக உங்கள் டீம்ல எடுக்கலாம். டாபிக் இந்த கிரவுண்ட்ல ஆடி இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிசங்கா, குசால் மெண்டிஸ், குசால் ஃபெரேரா, நுவான் துசாரா, ரிசாத் ஹுசைன், அதுக்கப்புறம் சரித் அஸ்லங்கா, இவங்கெல்லாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் ஜிஎல் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜக்கீர் அலி. ஸோ ஏர்லியா நிறைய விக்கெட் போணுச்சு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ல பங்களாதேஷுக்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர் அப்படின்னா ஜக்கீர் அலியை சொல்லலாம். நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பட் பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கீழே வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு டெய்லண்டர் பொசிஷன்ல வர்றாரு. ஸோ கிராண்ட் லீக்ல போடக்கூடியவங்க இவரை நிறைய டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிளிக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. தன்ஜீத் ஹசன், ஸோ ஓப்பனிங் பேட்டரே நல்ல அதிரடி ஆடக்கூடிய ஒரு பேட்டரி இவர். ஓடிஐல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சில நல்ல நாக்ஸ் ஆடினாரு. ரீசெண்டா அந்த மாதிரி ஆடுவார். கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர் தான். பட் மாட்டிருச்சு அப்படின்னா குயிக் ஃபயர்ல ஒரு 50 அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. சரித் அஸ்லங்கா ஓடிஐ அப்படின்னா கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். கேப்டன் வைஸ் கேப்டனா கூட போடலாம். பட் T20ல கொஞ்சம் கீழே வர்றாரு. பிளஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா நிறைய பவுலர்ஸோட ஆடுறதுனால இவர் வந்து இந்த ஓவர்ஸ் போடுறது கொஞ்சம் கிடையாது. அதனால வந்து இவருடைய பிக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இவரையும் நீங்க எடுத்துக்கோங்க. டாப் ஆர்டர்ல ஏர்லியா நியூ பால்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா அதற்கப்புறம் சரித் அஸ்லங்காவோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு பெரிய அளவுல பேட்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு தோணுது. அதனால வந்து நான் வந்து முடிஞ்ச அளவு நிறைய பவுலர்ஸ் என்னுடைய டீம்ல வந்து எடுத்திருக்கேன். இதுல தசுன் சனங்காவுக்கு பதிலா பெனூரா பெர்னாண்டோவை எடுத்துக்கோங்க. ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க. நான் டெத் ஓவர்ஸ்ல வந்து அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சமீம் ஹுசைன், இவருக்கு பதிலாக மேபி நீங்க வேற ஏதாவது பவுலர்ஸையோ இல்லை பேட்டரையோ எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம். குசால் ஃபெரேரா, லிட்டன் தாஸ், தௌஹித் கிராய் இவங்கெல்லாம் போன மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹிரிதாய், அதுக்கப்புறம் வந்து லிட்டன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க 2 பேரோட செலெக்ஷன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க அந்த 2 பேர் வந்து மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணணும்னா இந்த 2 பேரோட பொசிஷன்ல சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இதான் டீமு. இதுல வைஸ் கேப்டனா நிசங்கா போட்டிருக்கேன். மெஹதி ஹசன் மிராஜ் நல்ல ஆப்ஷனு. நுவான் துசாரா கூட ஒரு நல்ல ஆப்ஷன் வைஸ் கேப்டனா போடுறதுக்கு. இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸு. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இதான் என்னுடைய ஃபைனல் டீமு. இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல்ல வழக்கம் போல கொடுத்துருவேன். அண்ட் எப்பவும் சொல்றேன், நான் நிறைய மேட்ச் போய்கிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே ட்ரை சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து உமன்ஸ் அண்ட் இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ஒரு ஓடி சீரிஸ் ஆட போறாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் நிறைய போயிட்டு இருக்கு. பட் எல்லா மேட்சுக்கும் வீடியோ போட முடியுமா அப்படிங்கிறதுல நான் ஒரு மேட்ச்க்கான வீடியோ ரெடி பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நான் இது பார்ட் டைமாக தான் பண்றதுனால இதையும் நான் பண்ணிட்டு அங்கேயும் ஒர்க் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஸோ டீம் என்னால் ஈஸியாக கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா மேட்சும் நான் ப்ளே பண்ணுவேன் பர்சனலாக. அமௌண்ட் போட்டு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி விளையாடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குபேரா ஃபேண்டசி இந்த மாதிரி இதில் வந்து ரெகுலராகவே நான் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிருக்கேன்.
அது ஒரு எனக்கு ஏர்னிங் பண்றதுக்கான ஒரு சோர்ஸா வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால, அதுலயும் நான் வந்து ரெகுலரா ப்ளே பண்ணுவேன். பட் வீடியோஸ் போடுறதுக்கு தனியா டைம் எடுக்கிறதுனால, முடிஞ்ச அளவு வீடியோ போட்டுருவேன். போட முடியாதது எதுக்கு நான் Telegramல டீம் வந்து குடுத்துருவேன். ஸோ Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.